இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. வழக்கை இப்போ எப்படி மடை மாட்டினாங்க ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது தள்ளுபடி இல்லை, திமுக வாபஸ் பெற்றது. ஒவ்வொரு செய்தியையுமே அது திரிச்சு மறைமாற்றம் பண்ணுறது, இதே வேலையாக நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது நல்லதில்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு சார்பு ஏதோ ஒன்று நடந்தது, ஓகே. இப்போவும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? தொண்டர்கள் புதுசு, டிவிக்கேல தண்ணி கொடுக்க மறந்துட்டாங்க, கொடுக்கலன்னு காவல்துறை அங்கே ஒரு கிரைட்டீரியா கொடுத்து நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? பர்மிஷன்ஸ்க்கு தண்ணி கொடுங்க, இது கொடுங்க, இதெல்லாமே இருக்கும்ல. காவல்துறை அத்தனை பேர் இருந்தீங்களா, எங்கப்பா எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு செக் பண்ணீங்களா, விசாரிச்சிங்களா? என்ன பண்ணி? இவ்வளோதான். இவங்க இது பெருசாக ஹைலைட் பண்ணிலாம் இவங்க பண்ணல. சரி, நான் திருப்பி சொல்றதுன்னா, இவங்க ஆட்சியா சரியா செயல்படலை. அதை இவங்க ஒத்துக்க இவங்க மனசு வரல, வரவும் போறதில்லை. அவங்களுக்கு உங்க ஆட்சி காலத்துல தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன். அந்த எஃப்ஐஆர்ல விஜய் பேர் இருக்கா? நீங்க பயந்து போயிட்டீங்க. ஐயோ வச்சுட்டா இப்போ 200 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. அதிமுக அசட் இருக்கிற ஒரு 8000-9000 கோடி ஆட்டையை போடுறது தான் இவருடைய வேலை, பிளானு. சரியா? ஆனா அந்த பிளான்ல பெரிய ஆப்பு ஒருத்தர் வைப்பாங்க. வெயிட் பண்ணிப்பாரு. கட்சி விட்டு இவர் தூக்கி வெளியே போட போற காலம் கூடிய விரைவில் வந்துடும். தினகரனே சசிகலாவையும் உள்ள சேர்த்துட்டா கட்சி நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் காலமா சொல்லுங்கிறாங்க. அவரு கட்சி அழிக்க வந்தவர், அழிக்கிறத வந்தவர் எப்படி இவங்களை சேர்க்க விரும்பக்கூடாது? அதிமுகவுடைய வீழ்ச்சியின் தொடக்கம் ஆரம்பிச்சது உதயகுமார் தான். முதல்ல அந்த ஆள் வெளியே தூக்கி போட்டீங்கன்னா அந்த அதிமுக ஓராளுக்காவது உருப்படும், இல்லைன்னா அது நாசமா போகும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கிர டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கியோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். நன்றி சார். ஒரு புதிய லொக்கேஷன்ல உங்களை வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். அதுவும் இல்லாமல் புதிய வீட்டில் உங்களை திரும்ப நேர்காணல் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு சார். ரொம்ப நன்றி. நேற்று பல விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு. என்னன்னா, இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, இவங்க தான் சார் இருக்கிறதுலே மக்களுக்கு தேவையான சொல்ற வேண்டிய நியூஸை சரியா கொண்டு போக மாட்டாங்க. இல்லை, அது ஆக்சுவலாக நாம் இந்த ஊடகங்கள் இப்படி தான் செயல்படுதுன்னு நம்ம முதல்ல இருந்தே சொல்லிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஊடகங்கள் வெர்சஸ் ஃபைன் டைம் மீடியா இல்லை சீக்கிர டாக்ஸ்ன்னு தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, ஊடகங்கள் செய்ய தவறியது, பேச தவறியது, மறைக்க நினைக்கிறது, இதை நம்ம வெளியே கொண்டு வர்றது தான் நம்மளுடைய மெயின் வேலையாகவே நம்ம பேசியிருக்கோம். நம்மளுடைய கோணங்கள் எல்லாமே அதை சார்ந்து தான் இருக்கும். நம்ம சும்மா யாரும் நமக்கு கமெண்ட் பண்ணல, நான் யோசித்தேன், பட் நீங்கள் அதை பேசிட்டீங்க அப்படின்னா பல பேருடைய எண்ண ஓட்டங்கள் அதுவாக இருக்குது. பட் மீடியாக்கள் அதுக்கு மாற்றாக திசை திருப்புற வேலைகளை பண்ணுறது. ஒரு இன்டெலெக்சுவலானவங்க, அறிவு சார்ந்து சிந்திக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறது புரியும். இப்போது தொண்டர்களாக வெறும் தலைவர் சொல்கிறதே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி நம்பி செயல்படுறவங்களுக்கெல்லாம் செய்தி தாள்களும் மற்றும் மீடியாவும் செயல்படுது. ஸோ இதை நம்ம முதல்ல இருந்தே கண்டிச்சிருக்கோம். எல்லா இதையுமே கவுண்டர் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இது ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்று அந்த கரூர் மேட்டரில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த சம்பவம். வழக்கை இப்போ எப்படி மடை மாட்டினாங்க ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது தள்ளுபடி இல்லை, திமுக வாபஸ் பெற்றது. ஓகேவா? ஆனால் அதை எங்கேயுமே வரல. ஏன் வரல? ஏன் இந்த செய்தியை திரிச்சு சொல்கிறோம்? உள்ளதே உள்ளபடி சொல்கிறோன்னு டேக்லைன் வச்சா மட்டும் போதுமா? உண்மையை சொல்லணுமா இல்லையா? ஒன்று. அப்படி சொல்லாத பட்சத்தில் நீங்கள் எதுக்கு சேனல் நடத்துறீங்க? ரியாலிட்டியை பேசணும். இப்போ நீங்கள் அதை இது யார் இப்போ அதுக்கு முடிஞ்சு இன்றைக்கி ஒரு கண்டென்ட் வந்துடுமா, அதை பின்னாடி எல்லாரும் போயிடுவோமா? அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு செய்தியையுமே திரிச்சு மறைமாற்றம் பண்ணுறது, இதே வேலையாக நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது நல்லதில்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு சார்பு ஏதோ ஒன்று நடந்தது, ஓகே. இப்போவும் ஏன் இப்படி பண்ணுறீங்க?
இப்போ இது ஒரு மக்கள் அரசாங்கம் மாதிரி ஒரு மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிற அளவில் இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து இப்போ இதை யூட்டிலைஸ் பண்ணி பழைய மீடியா சிஸ்டத்தை கொண்டு வாங்க. ஒரு அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கிரெடிபிலிட்டியை நீங்க தக்க வச்சுக்கணும். அப்படி நீங்க இந்த பழைய இது ஒரு செய்திச்சாலாம் இப்போ எக்ஸாம்பிள் அந்த காலத்துல வந்து நேரு எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் எதிர்த்து கேட்டாங்க. இப்போ இவர் குருமூர்த்தி அவரை பத்தி பேசினா ரிலையன்ஸை பத்தி எதிர்த்து அவர் ஆர்டிக்கல் எழுதினாருன்றது தான் அவருடைய பெரிய இது. அந்த குருன்ற படத்துல மாதவன் கேரக்டர் வந்து இவருது அப்படின்னு தான் பரவலாக பேசப்படுறது. அவர்கிட்டயுமே ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க தந்தியில். சரியா? இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாட்டில் திருப்பி வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை இவங்க பண்ணல. இந்த ஒரு செய்தியை நீங்கள் திருச்சி சொல்கிறதுனால என்ன பலன் இருக்குது? ஓகேவா? நீங்கள் என்ன சார்புக்குள்ளே இதை செயல்படுறீங்க அப்படின்றது போது நமக்கு அது வந்து ஒரு கடந்த 5 வருஷமா மீடியா எப்படி செயல்பட்டுச்சுன்றத எல்லா தமிழ்நாட்டுக்கே தெரியும். அந்த கட்சி இன்னைக்கு எந்த நிலைமை தடவை பதிவு பண்ணிட்டே இருந்தோம். எங்க இவங்க லாக் பண்றாங்க, எங்க தப்பு பண்ணாங்க, இது இன்னும் நம்ம பண்ணணுமா? என்னன்னா அதாவது சுப்ரீம் கோர்ட்டு அதாவது ஒரு சார்ஜ் ஷீட்ல பேரே இல்லாதவரை நீங்க அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்கீங்க. இது ஒரு கேள்வி. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதோ கூட தெரியாம நீங்க எப்படிடா இத்தனை பேர் என்ன சொன்னீங்க, இன்டெலெக்சுவல் ஆளுன்னு வேற பெருமை பித்திக்கிறாங்க. ஒரு காலத்துல நல்ல அட்வொகேட் டீம் கூட நம்ம கூட பேசி சொல்லியிருக்கிறோம். பட் இவங்க போய் எதை நினைச்சு இதை பதிவு பண்ணாங்க? இப்போ அதான் சொன்னேன், எதை தின்னா பித்தம் தில்லுன்றதுனால கண்டதை திங்கிறாங்களோ, எது யோசிக்கிற மூலையே இல்லாம போச்சோ அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கண்டனத்தை பெற்றுட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்குற அளவுக்கு போயிருக்கு. அவங்க டிஸ்மிஸ் கூட பண்ணல. ஐயா தவறுன்னு சொல்லி மன்னிப்பு கிட்ட வாபஸ் வாங்க வேண்டிய கண்டிஷன்ல தான் நடந்திருக்கு. இப்படி இருக்கிற விஷயத்த ஊடகங்கள் மறைக்குது. அவங்கள நம்பி இருக்கிறது என்ன விஷயங்கள் எனக்கு தெரியல. அவங்களை கண்ட்ரோல் பண்றது என்ன விஷயம், அவங்க சார்பா செயல்படுறதுக்கு என்ன விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஒருத்தர் கூட இப்ப டிபேட்ல எல்லாம் பேசும்போது அவர் அறிவு பேசி அந்த மூலெல்லாம் ஒழியும் சார். பேரு செந்தில்வேலா. அந்த அவர் பேசின ஒரு இது வீடியோ பாத்தீங்களா? என் கையில ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசி என்ன ஆதாரம் வச்சிருக்காரா? இத்தனை நாள் எங்க வாயில வடை சுட்டு இருந்தாராமா? அவரு எந்த ஓபிசி? ஏன்பா பிஜேபி காரங்களாம் அடிக்கிற அளவுக்கு திமுக காரனை கூப்பிட்டு பண்ண ஆள் தானே. அப்பவே என்கிட்ட ஆதாரம் இருக்கு, விஜய் மேல கேஸ போடுன்னு கேட்க வேண்டியது தானே. நம்ம நிகழ்ச்சி வாயில ஒரு விஷயத்த கோரிக்கை வச்சுக்கலாமா? சிபிஐ அதிகாரிகள்கிட்ட இவர்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, ஃபர்ஸ்ட் இவரை கூட்டிட்டு போய் டெல்லி போய் உட்கார வச்சு இவரை விசாரிங்கன்னு சொல்லலாம். சும்மா உட்காந்து ஒரு நிமிஷம் 10 ரூபாய் பாட்டில் பாடினதுனால தான் இது பண்ணாங்கன்னு சொல்லல. நீங்க அதாவது இவங்க எப்படி இதை மடைமாத்துவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. என்னன்னா உளவுத்துறைன்னு ஒண்ணு அப்போ ஆளுங்கட்சி இருக்கவனுக்கு செயல்படும். விஜய் அவர்கள் என்ன பேசுவாங்க, இங்க என்ன நடக்கும்ன்றத ஏற்கனவே அவங்க ஒரு ஸ்மெல் பண்ணி ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அந்த இன்ட்டை வச்சு இவங்க என்ன செயல்படுத்தினாங்கன்றது தான் கண்டென்ட். ஸோ இவர் என்னமா பாட்டு அதுக்கப்புறம் தான் பாடினாராம். 1 நிமிடம் 31 செகண்டுக்கு மேலே ஏறினாராம். அதுக்கப்புறம் இப்படி 3வது நிமிஷம் முதல் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சான். சரி, நான் என்ன கேட்குறேன், கரெக்டுப்பா, தொண்டர்கள் புதுசு, டிவிக்கேல தண்ணி கொடுக்க மறந்துட்டாங்க, கொடுக்கலன்னு காவல்துறை அங்கே ஒரு கிரைட்டீரியா கொடுத்து நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? பர்மிஷன்ஸ்க்கு தண்ணி கொடுங்க, இது கொடுங்க, இதெல்லாமே இருக்கும்ல. காவல்துறை அத்தனை பேர் இருந்தீங்களே, எங்கப்பா எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தீங்களா அப்படின்னு செக் பண்ணீங்களா? விசாரிச்சிங்களா? என்ன பண்ணீங்க? சரி, நான் தான் சொல்றேன், ஒரு லேக் அதாவது ஒரு அலட்சியமான ஒரு விஷயம் வந்து பெருசாயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ இந்த சம்பவத்துக்கு அன்றைய டிவிக்கு தலைவரும் இன்றைய சிஎம் முதல்வர் தான் காரணம் நீ சொன்னா, அதே போல அன்றைய ஆளுங்கட்சி நீ காரணம் நாம சொல்ல முடியாதுன்னு என்ன நிச்சயம்? நீங்க தானே அது சரியா நடத்திருக்கணும். கூட்டம் கூடும். என்னது கூடும். இப்போ சேகர் பாபு வந்து இந்த திருச்செந்தூர் கோவில போயிட்டா 4 மணி நேரம் கியூல நின்றுட்டு இருந்தோம், தண்ணி கூட கிடைக்கலங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து நக்கலா பேசினாரு. இவங்க வந்து திருப்பதியில போய் கியூக்கு மணிக்கணக்கில் நிற்பாங்க, இங்க கொஞ்ச நேரம் நிக்கணும்னா திமிரா பண்ணு அவர் வாயில ஸ்டேட்மெண்ட்டே விட்டாரு. அது எல்லாத்துலயும் ஆடியோவே ரிலீஸ் ஆச்சு. அப்படின்னா அவன் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் தண்ணி இதுன்னு கொடுத்துட்டே இருப்பான். அடைச்சா கூட எல்லா இடத்துல கியூல நின்னா கூட லைன்ல வந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிடலாம். நீங்க என்னடா பண்ணீங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது இல்ல. நீங்க தண்ணி கொடுங்க, அடிப்படை வசதி கொடுங்க, எல்லா காசை மட்டும் வாங்கி அவன் வாங்குற காசை மொத்தத்தையும் அங்க செலவு பண்றான். என்னது எவ்வளவு பேர் திருப்பி கொடுத்தாலும் அந்த மாதிரி நீ ஒரு கோயில் நீ ஊர்ல நீ நடத்தினதை காட்டுங்க.
அப்ப நீ பேசுறது இதுதான் இது விஷயம். நீங்க அந்த தண்ணி கொடுக்கறதோ இந்த விஷயத்த நீங்க ஸ்ட்ரீம்லைன் கரெக்டா பண்ணியிருந்தா ஏன் இப்படி இருக்கு ஒரு brother? அடிப்படை வசதியே செய்யாம நான் குடமுழுக்கு செஞ்சுட்டேன் குடமுழுக்கு செஞ்சுட்டேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கல என்ன சார் பேசிட்டு என்ன பிரயோஜனம்? அது ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல ரொம்ப வருஷமா பண்ணாம இருந்து போன பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து கோயில்கள் எல்லாம் புறநம்பிக்கணும். அந்த அம்மாவுடைய கடைசி காலகட்டங்கள்ல இது அவங்களுடைய இந்த சார்பில் அது சரியா பண்ணணும். அதுதான் நீ பார்த்தனா ஷெட் அடிச்சிருப்பாங்க கோயிலுக்கு முன்னாடி, ஷீட்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்ப நடந்த தொடங்கின விஷயங்கள் தான். கோவில் சாமிங்க ரோடு ஓரமா இருக்க கோவில்லாம் முன்னாடி வந்து ஷெட்டு போட்டிருப்பாங்க ரோட கவர் பண்ணி ஃபுல்லா. ஏன்னா மக்கள் வந்து இந்த நிழல்ல நின்று குடிட்டோம், மழை வந்தாலோ வெயில் வந்தாலும் அவங்களுக்கு அந்த தாக்கம் வரக்கூடாது. இது அதனுடைய தொன்று இவங்களா பெருசா ஒன்றும் பண்ணிடல. இது என்னன்னா அந்த அவங்க வீட்டு பெரியம்மா ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க கோவில் கூட போறதுனால அந்த புண்ணியத்தை தேடிக்கிறதுக்காக இவங்க நல்லதுக்காக செஞ்சாங்க அப்படின்ல. அதில் நம்பாளுக்கு ஒரு கட்டிங், அவ்வளோதான் கண்டென்ட். இவ்வளோதான் இவங்க இது பெருசா ஹைலைட் பண்ணிலாம் இவங்க பண்ணல. சரி, நான் திருப்பி சொல்றதுன்னா இவங்க ஆட்சியா சரியா செயல்படலை. அதை இவங்க ஒத்துக்க இவங்க மனசு வரல, வரவும் போறது இல்ல. அத நீ உன் ஆட்சி காலத்துல தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்க. அந்த எஃப்ஐஆர்ல விஜய் பேர் இருக்கா? கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க, நாங்க நினைச்சிருந்தா விஜய் தூக்கி உள்ள வச்சிருப்போம், நாங்க பண்ணாத தப்பு. கிழிச்சிருப்பீங்க. நீங்க பயந்துட்டு நீங்க பயந்து போயிட்டீங்க. ஐயோ வச்சுட்டா இப்ப 200 தொகுதி ஜெயிச்சிருப்பாரு. இப்ப நீங்க நினைச்சிருக்கிறது நீ நீ நினைச்சிருக்கையா இவன் 59 சீட் ஜெயிச்சிருப்பாங்கன்னு? வேலைக்கான 5 தாண்டி இருக்க 5 கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அதான் ரியாலிட்டி. நான் திருப்பி சொல்ல, அப்படி நடந்துருந்துச்சுன்னா அதிமுக தான் எதிர்கட்சியா இருந்திருக்கும், திமுக காணாமவே போயிருக்கும். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி உட்காந்துருப்பாரா? அதனால சொல்றேன், இந்த எந்த செயல்பாடுக்கும் எடப்பாடி காரணமா இருக்க மாட்டாப்ல. புரியுதா? விஜய் தான் காரணம். திமுக காரங்க விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்தா திமுக காணாம போயிருக்கும். 200 தொகுதி இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. மிச்சம் மீதிய அதிமுக ஜெயிச்சிருக்கும். அதுவும் பிஜேபி அலைன்ஸ் வச்சிருந்ததுனால, பாமக அலைன்ஸ் வச்சிருந்ததுனால. புரியுதா? இதை தவிர வேற என்னவோ அவங்களுக்கு லாபம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் இருக்காருல்ல, அவர் வந்து சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சியே இந்த ஆட்சியை வந்து கவுத்து விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிருக்காரு. கவுக்கும் போது பாத்துக்கலாம்பா. நாங்க 108 சீட்டு வரும்போது இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைச்சு நம்ம வரல. புரியுதா? நீ இப்படி பேசினார்ல, இவர் கூட இருக்கிறவங்களே இவரை கோக்க போறாங்க பாரு. அடுத்து இல்ல இப்பயே கவுத்து விட்டுட்டு தான் இருக்காங்க. அது வேற. அது கவுக்கு. இவர் வந்து எல்லாத்தையும் ஆளை அனுப்பிட்டு அதிமுகன்றது ஒரு விடுதலை சிறுத்தைக்கு மாதிரி ஒரு சின்ன கட்சி ஆக்கி, மண்டல கட்சி ஆக்கி, அந்த அதிமுக அசட் இருக்கிற ஒரு 8,000-9,000 கோடி ஆட்டைய போடுறது தான் இவருடைய வேலை, பிளானு. சரியா? ஆனா அந்த பிளான்ல பெரிய ஆப்பு ஒருத்தர் வந்து வைப்பாங்க. வெயிட் பண்ணி பாரு. கட்சி விட்டு இவர் தூக்கி வெளியே போட போற காலம் கூடிய விரைவில் வந்துடும். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்துல, உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக நல்லா வெற்றி பெற்றுட்டா ஆளுங்கட்சி அடுத்து நம்ம தான் வர போறன்ற மாதிரி ஒரு மூட நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா, நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமான்னு தெரியல எனக்கு. கண்டிப்பா அதிமுக திமுக அதாவது டிவிக்கு எதிர்கட்சியாவோ மாற்றாவோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் பல இருக்கு. ஏன்னா திமுக காரன் பண்றதை பார்த்தா இவன் எதிர்கட்சியாவே இருப்பான்னு டவுட்டா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த திமுகவே கரைஞ்சிரும் போல இருக்கு. ஓகேவா? அப்படி வரணும்னா எடப்பாடி தலைவர் அருகே நடக்காது. வாய்ப்பில்ல ராசா, வாய்ப்பில்ல தான். ஓகேவா? அந்த தலைமை மாறி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் ஏதாவது செய்ய பட்சத்தில் டிவிகே விசஸ் ஏடிஎம்கேன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பவும் அடுத்த 10 வருஷத்துக்கு ஆனா மாற்றத்துக்கான எந்த வாய்ப்பும் என் கண்ணில் தெரியல. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரி இல்லைன்ற மாதிரி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வாய்ப்பு இல்ல. ஓகே, அந்த ஆலோசனை கூட்டத்துல இப்ப எடப்பாடி பேசியிருக்காருல்ல, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தஞ்சை அப்புறம் டெல்டா மாவட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டம்ன்றிய அந்த போட்டோ எல்லாம் பார்த்து எவனா தெரிஞ்சு முடிஞ்சு பாத்தியா? யாருன்னே தெரியாத ஆளெல்லாம் கூட்டு உட்கார வச்சு கூட்டம் போற அளவுக்கு அதிமுக ஆகி போச்சு. நீ இதுல வேற இவங்க தான் ஆளுங்கட்சியா வருவாங்க வேற பெருமை பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதிமுக பலமே தொண்டர்னா அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்லிட்டு, இவரையும் தொண்டனா போயிட்டு சொல்லு, இவரையும் ராஜினாமா பண்ண சொல்லு, தொண்டன் பார்த்துப்பான் கட்சிய. தினகரனே சசிகலாவையும் உள்ள சேர்த்துட்டா கட்சி நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் காலமா சொல்லுங்கிறாங்க. அவரு வந்து கட்சி அழிக்க வந்தவர் எப்படி இவங்களை சேர்க்க விருப்பப்பட? அவ போய் கேட்ட தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம்னால இவங்க பேரு வந்துருச்சு. இந்த பக்கம் போட்டா யாரும் வேணான்னு இன்னொருத்தர் இந்த பக்கம் பேசுவான். நீ அடுத்த செய்தி அது வரும் பாரு. எப்படி வடக்கு போகும்போது இவங்களே வச்சு ஆளை வச்சு பேச வைப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் இப்படியே பேசி வீணாம போயிடுவாங்க. அவங்களே அழிச்சுப்பாங்க. ஓகே சார், இந்த கரூர் விஷயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்க கேட்கணும்னு நினைச்சேன். அந்த அரசு பணி கொடுக்குறாங்கல்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, அதை எதிர்த்து வந்து மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்ற மதுரை கிளையில. அதையும் வந்து அவசர வழக்கா போட்டிருந்தாங்க சார். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு. இப்போ நீ 10 லட்ச ரூபா கொடுத்தல, அப்ப நீ என்ன பண்ற? அவருக்கு எதிராக அவங்க ஆதாரத்தை திருப்பத்துக்காக 10 லட்ச ரூபா கொடுத்தீங்களா அரசாங்கமா? சரி, இது தவறான செயல். ஒரு இழப்பு இருக்கு, அந்த இழப்புக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னு
நான் கூட சரி ஒரு ஒரு லேடி கூட சோஷியல் மீடியாவில் அண்ணா உங்களுக்கு ஓட்டு போட்டோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற நாங்களா லூஸா, நீங்கள் வெறும் 41 பேருக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குறீங்கன்னு. இது வந்து திமுகவுடைய பேக் அண்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் தனக்கு சார்பாக இந்த மாதிரி மரணங்கள் நடக்கும் போதோ சில ஆக்சிடென்ட் நடக்கும் போதோ அந்த குடும்பத்துக்கு அரசாங்க உத்தியோகம் கொடுக்கறத கருணை அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு என்னமோ வந்து ஒருத்தர் கொடுத்தாரு அது நீ எதிர்க்கிற அப்படின்னா இத்தனை நாள் உன் வாய் எங்க போச்சு? அப்படி கிடையாது. அதை இல்லாம நீங்க 41 பேரை பத்தி பேசுறீங்க. இவங்க எடுக்கிற 1000 பேர் வேலைக்கு எடுத்திருந்தாங்க டிஎன்பிசி எக்ஸாம்பிள்லாம். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 5000 பேர் எடுக்க முயற்சிட்டு இருக்காங்க. அப்போ நீ பேசுற முதல்ல சுயநலமோட பேசுங்க, புரிஞ்சு பேசுங்க. இன்னைக்கு நிறைய டிவிஷன்ஸ்ல ஆட்கள் எடுக்கிறதுக்கு இவங்க முயற்சித்துட்டு இருக்காங்க. இவங்க ஆட்கள் குறைப்புக்கு வேலை செஞ்சுருந்தாங்க இத்தனை நாள். அப்போனா 1000 பேர் எடுக்க வேண்டிய இடத்துல 3000 பேர் எடுக்க தயாரா இருக்காங்கன்னா உனக்கு அது பெனிஃபிட்டா இல்லையா? அது புரியாம ஒரு 41 பேர் கொடுக்கறத வச்சு நீங்க வந்து அரசியலாக்குறீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த அஜித் குமார்ன்ற கஸ்டடியல் டெத்ல ஒருத்தர் இறந்தார் தெரியுமா? அவரோட சகோதரருக்கு அரசு வேலை தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனையை பெருசாக்க கூடாது. நிறைய இது தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல சில பேர் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. இல்ல இது எந்த கோட்டால வந்துச்சுன்னு நான் கேட்கறேன். அதுதான் பார்த்து கோட்டா கூட விட்டுரு. அவன் அப்போ அவங்க வந்து 1000 பேர் தான் மொத்த அரசு ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட ஷார்டேஜ் ஒரு 50,000 பேர் இருக்குன்னு வச்சுக்க வேலை வாய்ப்புல. ஆனா இவங்க எடுக்கிறது வந்து ஒரு 5000 பேர் கூட எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ திமுக அரசாங்கமோ அதிமுக அரசாங்கம் அப்படிதான் இருந்தது. பற்றாக்குறை ஏன்னா ஈபிலே பற்றாக்குறையை பத்தி சொல்லியிருக்காங்க எவ்வளவு பேருன்னு. ஒரு 10,000 பேரை தற்காலிக முதல்ல வேலைக்கு எடுக்கிறதுக்கே தயாரா இருக்கு அரசாங்கம். இத்தனை நாள் இதை ஏன் இவங்க எடுக்காம இருந்தாங்க? இப்ப அப்படி பார்க்கும்போது 1000 பேருக்கு 5000 பேர் எடுத்த இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்ல மேல 10,000 பேர் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி மொத்தமா எடுக்கும்போது எவ்வளவு பேருக்கான அரசு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றது தெரியாம புரியாம பேசுறது. ஏதோ நான் தான் அறிவாளி ஊருக்கே தெரிஞ்சவங்க யாரும் மேடையில் வந்து அந்த பெண் அந்த பெண்ணு ஒரு பெண்ணு தான் பேசுனாங்க. அது பெண்ணை வச்சு பேசும்போது அது தாக்கமா இருக்கும்னு நினைச்சு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க நேர்மையாவே பேசியிருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா முந்தைய விட இன்னைக்கு அரசாங்க உத்தியோகங்கள் அதிகமாக்கப்பட்டுள்ளது. ஸோ நிறைய பேருக்கான வாய்ப்புகள் இந்த தடவை கிடைக்கும். முன்னாடி நீங்கள் 1,00,000 பேர் எழுதி ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா இன்னைக்கு 1,00,000 பேர் எழுதுனா 5000 பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக்கியிருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. அதில் ஒரு 40 பேர் 41 பேர் அரசாங்கம் கருணை மனையில் கொடுக்கறதுல எந்த தவறுமே கிடையாது. சிறப்பு சார். ஓகே, அறிவு திருவிழாவில் பங்கேற்ற அந்த பெண்மணிக்கு நீங்க சிறப்பான ஒரு அறிவுரை கொடுத்தீங்க. அடுத்தபடியா உதயநிதி அவர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரா சார்? கரூருக்கு திரு விஜய் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திமுக நிர்வாகிகள் பல பேர் வந்து தாவேக்கால சேர போறாங்களாம், ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. அப்செட் என்னத்துக்கு? இப்போ ஒன்னா சேர்றாங்கன்னு தெரிஞ்சா முன்னாடியே டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இல்லை போய் இவங்க அதாவது அதிமுகவில் கூட பின்ன பேசுவாங்க ஆட்களை வச்சு. இவங்களுக்கு அந்த பேச்சு கொடுத்தே வராது. திமிரு தான் அதிகம். ஏன்னா இவங்க காலங்காலமாக வர்றதுனால இவங்க வந்து அந்த பேசி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற பழக்கம் கூட இவங்களுக்கு வராது. இவங்க ஒரு மாவட்ட செயலாளர் வச்சிருப்பாரு, முன்னாள் மந்திரியா இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்க போய் என்ன வந்து எப்போ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தன்னாட்டாக எடுத்துப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஒரு உறுப்பினர் போகிறான், அவன் என்ன மன வழியில் போகிறான், ஏன்னு சொல்கிறான். போகிறவன் முக்கால்வாசி இங்கே தனக்கு எதிர்காலம் இல்லைன்னு போவான். அதில் எவனோ இந்த இருக்க மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர்களால் பழிவாங்கப்பட்டவனாக இருப்பான். அவங்களுக்கு வந்து இது இல்லாமல் இருக்கும். அவங்களே இவனை வந்து காலவாரி வச்சுருப்பாங்க. அவன் போகிறான்னு இவங்ககிட்டயே கூட்டு கொடுப்பாங்க. நீ அவன் போகிறான் அவனுக்கு நிப்பாட்டு கொடுக்குறது. இவன் தான் போய் பேசிடுவாங்களா? நான் இவங்க பேசி என்ன போறியா அப்போ ஒரு தொணை மதிமுடியா பாரு எல்லாம் போய் நாளைக்கு கழிச்சு திருப்பி இங்கே தான் வருவேன்னு. பரவாயில்ல போப்பான்னு அவன் கிளம்பி போயிடுவான். எனக்கா ஓட்டு போட்டா? ஆமா, அப்படியே பேசுவாங்க. இல்ல நான் தொண்டர்கள் சொல்றேன், திமுக தொண்டர்களுக்கு இப்படிதான் மாறுவாங்க. இல்ல சார், தலைவனை வெளியே அப்படி தொண்டர் இல்ல, அந்த வெளியே தொண்டர்கள்ல வந்து நீ பழிவாங்கி மாவட்ட செயலாளர் மீறி எவனாவது ஒருத்தன் போய் தலைவரை பார்த்துட்டான் தளபதியை பார்த்துட்டான்னு இருக்கவனெல்லாம் ஓரங்கட்டி வச்சிருப்பாங்க. அவன் தான் இப்பெல்லாம் முதல்ல ஜம்ப் ஆவான். அவனை போய் பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து போக விடாம தடுன்னு சொல்றது இவங்கிட்டே கொடுப்பாங்க. புரியுதா? அவன் போய் இப்ப என்ன பேசுவான்? ஏன்னா போறியா போய்க்கோ, ஏன்னா இவனுக்கு இங்க இடம் காலி ஆகணும். இவன் விசுவாசியா தான் இவன் பிரேட்டி கொடுப்பான். பாவம் ஒருத்தர் லண்டன் போயிருக்காரு, வந்து பாக்கறல கட்சியே காணாம ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எங்கடா எங்க அப்பா போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்க, அந்த கதையா தான் மாற போகுது. சார் இன்னொரு விஷயம் சார், அதிமுக ஒருத்தர் இருப்பார்ல உதயகுமார். இந்த உதயன்னு பேர் வச்சாலே பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல. உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 12 அதிமுக எம்எல்ஏக்கு வந்து விஜய் டார்கெட் பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. அதுல அவர் ஒருத்தரான்றது முதல்ல கேட்டுக்கோ. அவர் தான் இன்னைக்கு எம்எல்ஏ இல்லையே. இல்ல
இப்ப முன்னாள் அமைச்சர்களா போயிருக்காங்களா அந்த லிஸ்ட்ல இருப்பாருல்ல. அந்த 12 பேர் பேரம் பேசுறதுக்கு பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்காரப்ப இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க எல்லாம். சரியா? அவங்களுக்கு வந்து விசுவாசம்னா என்னன்னு தெரியாது, நேர்மைன்னா என்னன்னு தெரியாது, லாயல்ட்டினா என்னன்னு தெரியாத ஆட்கள்லாம் அவங்களாம். அம்மாவுக்கு விசுவாசி நான் தானே அப்படி போய் தண்டரா அடிப்பாரு. ஆமா ஆமா. சரி, உதயகுமாரை பத்தி நான் சொல்றேன். உதயகுமார் வந்து ஓபிஎஸ் ரெண்டுமே ஒரே சமுதாயத்துல இருந்து வரவைங்க. ஓபிஎஸ் இறங்குனாதான் தனக்கு வளர்ச்சின்னு ஓபிஎஸ் இறக்கிறதுக்கு என்னென்ன செயல் செய்யணுமோ செஞ்சாரு. ஆட்சி மாற்றம் வரும்போது ஓபிஎஸ் பிரச்சனையாகி ஓபிஎஸ் சிஎம் ஆகும் போது சும்மா இருந்த சசிகலாமாவை நோண்டி விட்டதே உதயகுமார் தான். போய் அம்மா சமாதியில் மொட்டை அடிச்சு நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னு கிளப்பி விட்டதே முதல் ஆள் உதயகுமார். ஏன் அப்படின்னா அவருடைய ஆப்பனண்ட் ஓபிஎஸ் இருந்துடக்கூடாது. அவனுங்க உள்கட்சி அரசியல்ல அந்த கட்சியே காலியே பண்ணதில்ல. முதல்ல நான் இன்னும் மெயினா சொல்றேன், அதிமுகவுடைய வீழ்ச்சி தொடக்கம் ஆரம்பிச்சது உதயகுமார் தான். முதல்ல அந்த ஆள் வெளியே தூக்கி போட்டிங்கன்னா அந்த அதிமுக ஓரளவுக்காவது உருப்படும், இல்லைன்னா அது நாசமா போகும். தென் மாவட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விஷயம் போயிருமே சார் அதிமுக. தென் மாவட்டங்கள் ஆகுமா இவர் தான் இழுத்து பிடிச்சி பேக்கெட்ல போட்டு வச்சிருக்கிறாரு வேட்டியில மடிச்சு. சரி விடு, அந்த மாதிரி ஆட்கள் பத்தி ரொம்ப நேரம் பேசி நம்ம எனர்ஜி வேஸ்ட். ஆமாங்க சார், ஆமாங்க சார், போதும் சார். ஓகே, நம்ம பல விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.